அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தானா, அப்போ ஒரு லேப்டாப் கடையே பார்த்தேன். அங்க டெஸ்க்டாப்பும் வச்சிருந்தாங்க. சும்மா ஒரு எட்டு பார்க்கலான்னு போய் பார்த்தேனா, ஆனா வணக்கண்ணா, ஆனா 5000 ரூபாய்க்கு பிசி எதுவும் இருக்குதானா? இருக்கு சார். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா HP ப்ரோடெஸ்க் லெனோவோ திங்க் சென்டர்லாம் ஃபுல் செட், மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் எல்லாம் சேர்த்து 5000 ரூபாய்க்கு இருக்கு சார். இல்லண்ணா, அந்த லைட் எரியற மாதிரிலாம் இருக்குண்ணா, அது இல்லையாண்ணா? இது போய் 5000 ரூபாவா? ஏன் சார், இது வந்து கார்பரேட் மாடல் சார். ஆனா கண்ணங்கரேன்ற இதை போய் 10,000 ரூபாய்க்கு தருவீங்களா இதை? சார் 10,000 ரூபாய்க்கு வராது சார். நீங்க சரி ஓகே. ஹலோ, ஓ மாமே, நீ சொன்ன இடத்துல வந்துட்டயா? ஓ, இங்க 5000 ரூபான்றாங்க. நீ சொன்ன இடத்துல கம்மியா சொன்னீங்க, அது என்ன ஆச்சு? அங்க கான்ஃபரன்ஸ் போடியா? ஹலோ, சிபி பாத்துட்டு போனல, அது என்ன பிரைஸ் சார்? அது இப்ப ரேட் ஏறிச்சு சார், 20,000 ஆயிடுச்சு சார். ஐயோ, என்ன அப்படி சொல்ற? ஐயோ சார், இப்ப SSD RAM ரேட்ல ஏறிச்சு சார் 20,000. ஐயோ, நான் வேற இந்தால பகைச்சுன்னு வந்துட்டேன். இரியா பேசுறேன், இரியா. இவனா வரட்டும் என்னப்பா சார், சிஸ்டம் கொஞ்சத்துக்கு முன்னாடி கேட்டு போயிருந்தேன் சார். ஆமா, 5000 ரூபாய் சொன்னீங்க சார். ஆமா, அது தந்துருங்க சார். நான் இப்பவே காசு கொடுத்துறேன் சார். எடுத்துட்டு வந்துட்டேன். ரெடி கேஷ் சார். இல்லையாப்பா, வராதப்பா. 5000 ரூபாய்க்கு வராதுப்பா. ஏன்னா ரேட்லாம் ஏறிச்சுப்பா. எவ்வளவுண்ணா சொல்லலாம் இவனுக்கு 20,000 ரூபாய்ப்பா. ஆனா இப்பதானே கேட்டு போய் 5000 ரூபாய் சொன்னீங்க, அதுல 20,000 சொல்றீங்க. என்ன தேர்ற ஆளு இந்தா. அதே ரேட்டு கொடுத்துருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. 5000 ரூபாய். சரி, நீ ரொம்ப கெஞ்சுற, உனக்கு 5000 ரூபாய்க்கே கொடுக்குறோம்பா. இவருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம கடையை நம்பி வர்ற எந்த கஸ்டமரா இருந்தாலும் சரி, சொன்ன ரேட்டு தான். RAM ரேட் ஏறிச்சு, SSD ரேட் ஏறிச்சுன்னா உங்களை பயன்படுத்த மாட்டாங்க. ஃபுல் செட்டு i5 சிஸ்டம், 8GB RAM, 250GB SSD-யோட HP, லெனோவோ, டெல் எது எடுத்தாலும் சரி 5000 ரூபாய் தாங்க. வெல்கம் டு பியூர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஆல்வேஸ் நம்பி வாங்க, திருப்தியா போங்க. ஆ போதும் அடுத்த ரீல மாத்து.